தமிழக அரசியல் களம் தற்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் இப்போது ஒரு கிளைமேக்ஸ் காட்சியைப் போல விறுவிறுப்பாக மாறியுள்ளன. கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் திசையை நிர்ணயிக்கும் நோக்கில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தரப்பு ஒரு மிகப்பெரிய ரகசிய திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. தலைமைச் செயலக வட்டாரங்களில் இருந்து கசியும் தகவல்களின்படி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பொதுக்குழுவை கூட்டும் முயற்சியின் ஒரு பகுதியாக சுமார் 1000 பொதுக்குழு உறுப்பினர்களிடம் சி வி சண்முகம் தரப்பு ரகசியமாக கையெழுத்து சேகரித்து உள்ளதாக தெரியவந்துள்ளது. இது வெறும் சாதாரண கையெழுத்து வேட்டை மட்டுமல்ல, கட்சியின் மூத்த நிர்வாகிகளை தங்கள் அணிக்குள் கொண்டு வருவதற்கான தீவிரமான பின்னணி பேச்சுவார்த்தைகளும் இப்போது அனல் பறக்கின்றன. மாவட்ட வாரியாக பொதுக்குழு உறுப்பினர்களை அணுகி தலைமை மீதான அதிருப்தியை பதிவு செய்து அதன் மூலம் ஒரு வலிமையான மாற்றினை உருவாக்க சிவிஎஸ் தரப்பு கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டு வருகிறது. இதனால் அதிமுகவில் உள்ள அரசியல் மீண்டும் சூடுபிடித்துள்ளதோடு அதிகார போட்டியும் உச்சத்தை எட்டியுள்ளது. மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி தரப்போ சற்றும் சளைக்காமல் தங்களது அடுத்த கட்ட நகர்வுகளை திட்டமிட்டு வருகிறது. ஆளுநருடனான சந்திப்பு தொடர்ந்து தள்ளிப்போய் வருவது எடப்பாடி தரப்புக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும் அவர்கள் இப்போது தங்களது பிளான் பி திட்டத்தை தயார் நிலையில் வைத்துள்ளனர். சட்ட நிபுணர்களுடன் தீவிரமாக ஆலோசித்து வரும் எடப்பாடி தரப்பு தேவைப்பட்டால் இந்திய தேர்தல் ஆணையத்தை நேரடியாக அணுகவும் கட்சியின் சின்னம் மற்றும் தலைமை பதவியை பாதுகாக்கவும் தேவையான ஆவணங்களை தயார் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த உட்கட்சி மோதல்களுக்கு மத்தியில்தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இப்போது மீண்டும் ஆளுநரை சந்திக்கவுள்ள தகவல் தமிழக அரசியலில் கூடுதல் பரபரப்பை ஏற்றியுள்ளது. ஒருபுறம் விஜய் தனது அரசியல் நகர்வுகளை தீவிரப்படுத்த, மறுபுறம் அதிமுகவின் இரும்பு கோட்டை இரண்டாக பிளக்கும் நிலையில் இருப்பது அரசியல் நோக்கர்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுக்குழு உறுப்பினர்களின் இந்த ரகசிய கையெழுத்து வேட்டை எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை தகர்க்குமா அல்லது அவர் தனது வியூகங்களால் இதனை முறியடிப்பாரா என்பதுதான் இப்போதைய மிகப்பெரிய கேள்வி. தமிழக அரசியலில் அடுத்த சில நாட்களில் அரங்கேறப்போகும் இந்த அதிகாரப்போர் யாருக்கு சாதகமாக முடியும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.